ஆபத்துகள் இந்த வருடம் நமக்கு வந்தது. மரண கண்ணிகள் நம்மை சுற்றி கொண்டது. நமக்கு விரோதமாக தீமையான ஆயுதங்களை சத்துருவானவன் எடுத்து எய்தான் முடிந்தது என்று நாம் நினைத்தோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய தயவு இன்னும் நம்மை மீதியாய் வைத்திருக்கிறது. அதற்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாவீது ராஜாவுக்கு முன்பாக இந்த நொண்டியான இந்த மேவிபோசேத் அவன் கொண்டு வரப்பட்டான். மேவிபோசேத்தினுடைய ஜீவிதத்தில் பாருங்கள், அவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் ராஜா கிட்ட இப்படி சொல்லுகிறான், நானும் என்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவனுக்கு முன்பாக நாங்கள் சாவுக்கு ஏதுவானவர்கள், சாவுக்கு ஏதுவானவர்கள். பாருங்கள், இதுதான் இவனுடைய நொண்டியான நிலவரத்துக்கு காரணம். என்ன காரணம்? அவனுடைய தாத்தா சவுல் செய்ததான பாவம், அக்கிரமம், அதன் நிமித்தமாக பாருங்கள் ஒரு நியாயத்தீர்ப்பு வந்தது. அந்த நியாயத்தீர்ப்புல தப்புறதுக்காகத்தான் இவனுடைய தாதி என்ன செய்தான்? தூக்கிட்டு ஓடுறான். ஓடும் பொழுது இவனுடைய கால் என்ன ஆயிப்போச்சு? உடவனாய் மாறிடுச்சு. அவன் அதை நினைவு கூறுகிறான். என்ன நினைவு கூறுகிறான்? நான் சாக வேண்டியது, என்னுடைய தகப்பன் குடும்பத்தார் சாக வேண்டியவர்கள், நான் மீதியா இருக்க வேண்டியவன் அல்ல. இப்போ நான் ராஜாவாகி ஆண்டவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், ஒரு முடவனாக நான் நிற்கிறேன். அதை அவன் உணர்கிறான். கர்த்தர் நம்மை இந்த வருடத்தின் கடைசியில மேவிபோசேத்தை போல மீதியாக வைத்திருக்கிறார். ராஜாவாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நம்ம அதை உணர்ந்து தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நானோ என்னுடைய குடும்பமோ தகுதியற்றவர்கள், சாவுக்கு ஏதுவானவர்கள். என்ன சாவு நமக்குள்ள இருக்கிறது? மனிதனை கர்த்தர் செம்மையானவனாக சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். மனிதனுக்குள்ள பாவம் பிரவேசித்தார். அதனால என்ன ஆச்சு? எல்லாரும் மகிமையற்றவர்களாய் மாறி போனார்கள். அவருடைய ஜீவிதம் கெடுக்கப்பட்டது. தாவீது சொல்லும் பொழுது என்னுடைய தாய் என்னை துர்க்குணத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தன்னுடைய பலகீனத்தை குறித்து சொல்லுகிறான். தனக்குள்ள கிரியை செய்கிற சாவை குறித்து அவன் சொல்லுகிறான். பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அவரும் கூட அதை உணர்கிறார். ஐயோ, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனாலும் எனக்குள்ள தீமை கிரியை செய்கிறது. நான் விரும்பாத தீமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அதை செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? கண்ணீர் விடுகிறார், கண்ணீர் விடுகிறார். நமக்குள்ள அந்த கதறுதல் வேண்டும். மேவிபோசேத்தை போல, பரிசுத்த பவுலை போல, தாவீதை போல நம்ம கதற வேண்டும். ஆண்டவரே, நான் சாவுக்கு ஏதுவானவன், எனக்குள்ள நன்மை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு, ஆனால் நான் தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வருடத்தில் கடைசியில கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த பவுல் சொல்கிறார், என்னுடைய மனதின் படி நான் நன்மை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், ஆனால் என்னுடைய சரீரத்திலோ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு மேல நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்க பரிசுத்த பவுலுடைய புலம்பலை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு முன்பாக அந்த மேவிபோசேத்தை போல தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நானும் என்னுடைய தகப்பன் குடும்பத்தார் சாவுக்கு ஏதுவானவர்கள், சாவுக்கு ஏதுவானவர்கள். நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை இரக்கம் பாராட்டுவார். சவுல் தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்தில் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. பரிசுத்த பவுல் அவருடைய ஜீவிதத்தில் இருந்த நிர்பந்தமான நிலவரத்தை உணர்ந்து தன்னை தாழ்த்தினார். கர்த்தர் அவருக்கு கிருபையை கொடுக்கிறார். அதுபோல தாவீது, ஐயோ, நம்ம துர்க்குணத்தில் நான் என்ன செய்தேன்? உருவானே கதறுகிறார். நம்முடைய ஜீவிதத்திலும் கூட நம்முடைய பலகீனங்களை நினைவு கூர்ந்து நாம் கதற வேண்டாம். நமக்குள்ள போராடுகிற அந்த தீமை பாவத்தை உணர்ந்து பரிசுத்த பவுல் கதறது போல நம்ம கதறி அழ வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய தயவு நம்மை மீதியாக வைத்திருக்கிறது. தேவனுடைய தயவு இந்த வருடத்தின் கடைசியில் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு காரணம் நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும், நமக்கு முந்தின ஆளுகையை திரும்ப தர வேண்டும், அந்த ராஜரீகத்தை திரும்ப தர வேண்டும், நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தருடைய தயவு
நம்மை ஏவிக்கொண்டே இருக்கிறது. மனம் திரும்பும்படியாய் அது ஏவிக்கொண்டே இருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசியில நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ, என்ன உடன்படிக்கையை கர்த்தரோடு நாம் செய்து கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய ஜீவிதத்தை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய தயவு நமக்கு நன்மை செய்யும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழ்ந்து சுகமாயிருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு சுகத்தை, ஆரோக்கியத்தை, நன்மையை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆனால் நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பி மெய்யான மனஸ்தாபத்தோடு நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் நுண்டியானவளை என்ன செய்ய மாட்டேன், தள்ளிவிட மாட்டேன், நான் அவனை சேர்த்துக் கொள்ளுவேன். உன்னுடைய ஜீவிதத்தில் எந்த குறைவுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு குற்றங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, பலவீனங்களை காணாத தேவன் நம்மை நிச்சயமாக சேர்த்துக் கொள்வார். நீ ஆண்டவரிடத்தில் வாஞ்சித்தால் மாத்திரம் போதும், நான் திரும்பி வர வேண்டும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை இருந்தாலே போதும். கர்த்தர் தடைகளை நீக்கி நம்மளை என்ன செய்வார், கொண்டு வருவார். ஆனால் அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற விதத்தில் தான் கர்த்தருக்கு கிரியை செய்ய முடியும். இந்த மோசேத் சொல்லும் பொழுது பாருங்கள், தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தார் சாவுக்கு ஏதுவானவர்கள் என்று சொல்கிறான். சாவுக்கு ஏதுவானது என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த சாவுக்கு ஏதுவான காரியங்கள் சவுளுடைய குடும்பத்தில் வந்தது? சவுளுடைய வாழ்க்கையில் முதலாவது அவன் இடம் கொடுத்த காரியம் கீழ்ப்படியாமை. அவன் கீழ்ப்படியாமல் போகிறான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக இன்றைக்கு அநேக தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஆளுகையை, நன்மையை, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான மேன்மை அவர்கள் இழந்து போகிறார்கள். அபிஷேகம் இருக்கு, ஆனால் கீழ்ப்படுகிறது இல்லை. தாய்க்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தகப்பன்மாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இதனால என்னாச்சு? ஊழியம் போச்சு, மேன்மை போச்சு, பலன் போச்சு, ஆவிக்குரிய பலன் போச்சு. இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு பலன் இல்லை. வியாதியோடு போராட முடிகிறது இல்லை, பிசாசோடு போராட முடிகிறது இல்லை. எங்க போனாலும் கெட்ட பேர், துர்நாற்றம் வீசுது. ஏன்? கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாய் தங்களுடைய மேன்மையை இழந்து போகிறார்கள், தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். அதுதான் சவுளுடைய ஜீவிதத்தில் சம்பவித்தது. கர்த்தர் சொல்லிட்டார், உன்னுடைய ஆளுகையும் உன்னுடைய ராஜ்யபாரத்தை எடுத்து நான் என்ன செஞ்சேன், வேறொருத்தருக்கு நான் கொடுத்து விட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், கீழ்ப்படியாமை எவ்வளவு பெரிய அடி அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டார். அடுத்ததாக சவுளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சாவுக்கு ஏதுவான காரியம் என்ன? துணிவு. அவன் துணிந்து என்ன செய்கிறான்? சில காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் காலையில் நம்ம தியானித்தோம், அதனால தான் நான் ஸ்பீடா சொல்லிட்டு போகிறேன். துணிவு அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அதை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் துணிந்து அவன் என்ன செய்கிறான்? அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இந்த துணிவு வந்ததுனால இப்போ சாமுவேல் சொல்லிட்டார், உனக்கு என்ன, உன்னுடைய ராஜ்யபாரம் என்ன செய்யாது, நிலைச்சு நிற்காது. அவ்வளவுதான். ஆண்டவர் உன்னுடைய ராஜ்யபாரத்தை பிடிக்க வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டார், உனக்கு நிலை நிற்காது அங்க சொல்லிட்டார். துணிகரமான பாவங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் தெரியும், இது தப்பு, இது நம்ம செய்யக்கூடாது, ஆண்டவர் இந்த காரியத்தில் பிரியமா இருக்க மாட்டார், நன்றாக தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டே செய்யறதுதான் என்னது? துணிகரமான பாவம். ஊசாவினுடைய துணிவின் நிமித்தம் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அடித்தார். மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் மோசேவும் ஆரோனும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால் கர்த்தர் சொல்லிட்டார், நீங்க 2 பேரும் எங்க போக மாட்டீங்க, கானானுக்குள் போக மாட்டீர்கள். கீழ்ப்படியாமை துணிவின் நிமித்தமாய், துணிகரமான பாவத்தை நிமித்தமாய் பாருங்கள், கானானுக்குள்ள போக முடியாது. ஆண்டவர் வாசல் அடைச்சிட்டார். எவ்வளவு துக்ககரமான காரியம். நம்முடைய ஜீவிதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துணிவான காரியங்கள் இந்த வருடத்தின் கடைசியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மீதியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய தயவு நம் மீது நம்மை மனம் திரும்பும்படியாக ஏவி கொண்டிருக்கிறது. நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாவது காரியத்தில் நம்ம துணிவாய் சில காரியங்களை செய்திருக்கிறோமா? துணிகரமான பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்திருந்தால் இன்றைக்கே கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். துணிகரமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு தண்டனை உண்டு. கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டு போகும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும்.
நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வருடத்தின் கடைசியில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் துணிகரமான காரியங்களை நீங்கள் செய்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடப்பட்டுக் கொண்டே இருப்பார். ஆண்டவரே, நான் உண்மையாய் தெரிந்து நான் இந்த காரியத்தை செய்துவிட்டேன், துணிவாய் நான் செய்துவிட்டேன், நீர் என்ன மன்னியோ. பாருங்கள், துணிவாய் செய்த ஊசாவுக்கு அடி கிடைத்தது, செத்து போனான். மோசேவும் ஆரோனும் பழைய பாட்டு உன்னதமான பரிசுத்தவான்கள் கானானுக்கு பிரவேசிக்க முடியாதபடி வாசல் அடைக்கப்பட்டு போயிற்று. அப்படியானால் இந்த கிருபை காலத்தில் கர்த்தர் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார், இரக்கமாய் இருக்கிறார். அந்த இரக்கம் தான், அந்த தயவு தான் இன்றைக்கு நம்மை தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய துணிவை இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டாம், மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் செய்துட்டேன், இனி நான் செய்வதில்லை, இனி நான் இப்படிப்பட்ட துணிவுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், துணிகரமாய் நான் அப்படி செய்ய மாட்டேன். தேவ சமூகத்தில் அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சவுல் அவன் என்ன செய்தான்? சாவுக்கு ஏதுவான காரியம் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. வாசிக்க முடியும், வாசியுங்கள். அவன் ஆசாரியர்களை அவன் கொண்டு போட்டான். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 19 21 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். ஆசாரியர்கள் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்ன பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். பாருங்கள், இங்கே 85 பேரை ஆசாரியர்களை அவன் கொண்டு போடுகிறான். ஊழியர்கள், ஆசாரியர்கள் என்று சொல்வது ஊழியர்கள். இன்றைக்கு ஊழியர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தார் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுவர், கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வர், கலகம் பண்ணுவர். இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவுக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணினார். அவர்களை பூமி என்ன செய்தது? வாய் திறந்து அப்படியே விழுங்கி போட்டது. பாருங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியர்கள். எல்லாத்தையும் விட்டு வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அவங்களுக்கு தாயும் தகப்பனை யார்தான்? எல்லாம் ஆண்டவர் தான். அவர் வேற யாருமே கிடையாது. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஊழியர்கள் எங்க போவாங்க? அப்பா அம்மா கிட்ட போக முடியுமா? சொந்தக்காரங்க கிட்ட போக முடியுமா? எங்கேயும் போக முடியாது. எங்க தான் போக முடியும்? ஆண்டவரிடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு போக முடியும், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ ஊழியர்களுக்கு, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஊழியர்களுக்கு லேவிக்கு பங்கு சுதந்திரம் யாரு? நான் தான். அவனுக்கு உங்க இடையில ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் ஆண்டவர் தான் அவனுக்கு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ ஊழியர்கள் என்று சொல்லுவது கர்த்தரினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார்கள், தேவனுடைய பங்காய் இருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு நிசாரமா ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை பார்க்கலாம், ஊழியர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை பார்க்கலாம். இப்படி இருக்கிறவங்களை நீங்க பார்த்தா அவங்க குடும்பத்துல ஒரு ஆளு கூட ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. 5-6 பிள்ளைங்க இருக்கும், ஒரு பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுத்து பாருங்க. அப்ப நீங்க ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டீங்க? பேசவே மாட்டீங்க. ஊழியர்களுக்கு விரோதமாய் நீங்க பேசவே மாட்டீங்க. ஏன் நீங்க ஊழியருக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னது? சொல்லுங்க. உங்க குடும்பத்திலிருந்து நீங்கள் யாரையும் ஊழியத்துக்கு அனுப்பல. அதுதான், ஊழியத்துக்கு அனுப்பினாதான் அந்த ஊழியர்களுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். இது 5 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு அனுப்புறது இல்லை. ஆனா ஊழியக்காரங்களை ஈஸியா என்ன செய்வாங்க? குற்றப்படுத்துவாங்க. இப்படி நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. ஒருவேளை ஊழியர்கள்கிட்ட சில குறைவுகள், குற்றங்கள் இருக்கலாம். நீங்க அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள் யாரும் பூர்ணர்கள் அல்ல, பலவீனர்கள் தான். ஆனால் கர்த்தர் அவர்களை எங்க கொண்டு வந்திருக்கிறார்? ஆண்டவருடைய ஆலயத்தில் தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்தான் அவர்களை ஆண்டவருடைய ஆலயத்தில் நட்டிருக்கிறார். மனிதர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒரிய,
ஒருவனும் இந்த ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. யாரும் தானாய் ஏற்படுகிறதில்லை. இந்த வாசிகள் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6:5 5:4 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது. ஒருவனும் இந்த ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. கர்த்தர் தான் ஊழியர்களை நியமித்து வைக்கிறார். அதனால ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். ஊழியர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பாருங்க, ஊழியர்கள் குறைந்துகிட்டே வராங்க. இந்த மாசத்துல மட்டும் ஊழியக்காரர்கள் ஏகதேசம் ஒரு 7-8 பேர் மரித்திருக்கிறார். அதுல 3 பாஸ்டர்ஸ் மரித்திருக்கிறார். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 3 பாஸ்டர். இன்னும் எத்தனை பேர் மரித்தாங்கன்னு தெரியல. பாருங்க எவ்வளவு துக்ககரமான காரியம். அப்போ ஊழியர்கள் குறைந்து கொண்டே வர்றாங்க. நம்ம ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஊழியத்திற்கு கர்த்தர் ஆளுகளை எழுப்ப நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவே, என்னுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்காக வேறுபரியும் சொல்லி எத்தனை தாய் தகப்பன்மார்கள் ஜெபிக்கிறீர்கள்? ஜெபிக்கிறவங்க கைவர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உண்மையாவா? பாண்டிச்சேரிக்காரங்க எல்லாம் பொய் பேசுறாங்க, பச்சை பொய். என் குடும்பத்திலிருந்து ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பத்திலிருந்து இல்ல, சிலர் அப்படி வந்தா அவன் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் பிள்ளைங்க என்ன செய்யுங்க, என் குடும்பத்திலிருந்து என் பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியத்துக்காக வேறு பிரியும் அப்படின்னு நான் டெய்லி ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுகிறவங்க கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கால் பங்கு குறைஞ்சு போச்சு. எனக்கு முதலே தெரியும் நீங்க சொல்றது எல்லாம் இந்த அரவர மயக்கத்துல அப்படியே பிரதர் அல்லேலூயா அப்படி சொல்றேன். உணர்ந்து சொல்றவங்க ரொம்ப குறைவு. இனி நான் எழுந்துச்சு நீங்க சொல்லட்டுமா? நான் ஜெபிக்கிறேன். அதுல இப்ப கை தூக்குனதுல கூட பாதி குறைஞ்சிடும். நான் சொல்ல போறேன், உங்களை நான் யாரையும் வெட்கப்படுத்த போறேன். அது என்னுடைய ஊழியமும் அல்ல. சரி, இருந்தாலும் உங்களுடைய வாஞ்சை இருக்க வேண்டிய பிள்ளை ஆண்டவரை ஊழியத்துக்கு வர வேண்டும். இந்த பிரதர் மாதிரி பிரசங்கம் பண்ண வேண்டும் இல்லையா? இந்த சிஸ்டர் மாதிரி பாட்டு பாட வேண்டும். இந்த அக்கா மாதிரி ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி வாஞ்சியுங்கள். எங்கேயோ என் பையனை எப்படியாவது அமெரிக்காவுக்கு அனுப்பணும், லண்டனுக்கு அனுப்பணும், எப்படியாவது கல்ஃபுக்கு அனுப்ப வேண்டும். இதுக்கு தான் இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுகிறாரு. ஊழியத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி யாராவது பேசப்படுறாங்களா? கிடையாது. அதனால தான் நீங்க ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள். நீங்க அதுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த வருடத்துல ஜெபிப்போமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சூத்திரத்தினால் எரிகோவின் கோட்டைகளை உடைத்த தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். சவுலுடைய குடும்பம் சாவுக்கு ஏதுவாய் மாறினதுக்கு காரணம் ஊழியர்களுக்கு விரோதமாய் அவன் கையை ஓங்கினான். பாருங்கள்,
நம்ம அப்படி செய்திருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசம் எடுத்து முகம் குப்புற விழுந்து கண்ணீர் விட்டு நீங்கள் அழ வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும், ஒரு கஷ்டம் வரும், நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள், ஆனா உங்களுக்கு பதில் கிடைக்காது. கர்த்தர் உங்களோடு பேச மாட்டார். இந்த சவுல் பெலிஸ்தருடைய பாளையத்தை கண்டு பயப்படுகிறான், ஆண்டவரை கூப்பிடுறான். ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கல. ஊரிமினாவது தும்மிமினாவிலாவது ஆண்டவர் என்ன செய்யறார்? அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்யவில்லை. பாருங்கள், ஆண்டவர் அவனோடு பேசுறான், அழுகுறான், கெஞ்சுறான், புரள்றான், உருள்றான். ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஏன்? ஊழியருக்கு விரோதமாய் அவன் கையை ஓங்கினான். அதுதான் அங்க பெரிய விஷயம். ஆண்டவர் அதை மனசுல வச்சிருக்கிறார். நம்முடைய ஜீவிதத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சாதாரணமா நீங்க அப்படி பேசக்கூடாது. ஒரு இடத்துல நான் உதாரணம் சொல்றதுக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் சொல்லவில்லை. ஒரு சின்ன வயசுல ஒரு பிரதர் முடித்து வந்து விட்டார். நான் நினைக்கிறேன் 19 வயசுல முடித்து வந்து விட்டார். அவருக்கு நிறைய சிஸ்டர்ஸ் கூட பிறந்தவங்க இருந்தாங்க. அவங்க கூடலாம் அவர் எப்படி பழகினாரோ அதே போல அந்த சின்ன வயசுல ஊழியத்துக்கு வந்ததுனால அவருக்கு ஒரு பகுத்தறிவு இல்லை. ஃபைத்தவங்கள ஃப்ரீயாக பழகுவார். அவர் பாட்டு கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து என்ன செய்வார்? தண்ணி எடுத்து குடிப்பார். இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆனால் அவருக்கு தெரியல. என் கூட தான் அப்படியே செய்து கொண்டு இருந்தார். அப்போ கொஞ்சம் ஊழியர்கள், கொஞ்சம் விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க? இவருக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சில உறவுகள் இருக்கு, அவர்கிட்ட சில தவறுகள் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் ஏற்கனவே இருந்த சபையில தான் அவர் இருந்தார். அங்கே இருக்கிற விசுவாசிகள் இப்படி செய்ய போகிறாங்க, சென்ட்ரல் பாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்தவுடனே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் அவர்கிட்டே டைரெக்டாக சொல்லுங்கள். ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட சொல்லுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள், அது போதும். நீங்கள் சென்ட்ரல் பாஸ்டர் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். அவர் சின்ன பிரதனை, சின்ன வயசு, துக்கப்படுவார். ஒருவேளை இடறி கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, செய்யாதீங்க. இவங்க என்னுடைய வார்த்தையை கேட்கணும். இவங்க போய் அவரை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே சென்ட்ரல் பாஸ்டர் கூப்பிட்டு அவரை வேற ஒரு சின்ன லோக்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விட்டுட்டார். உடனே அவருக்கு ரொம்ப துக்கம் உண்டாயிற்று. அவர் தேம்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற நேரத்தில் அழுதுட்டார். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆறுகள் அழுதுட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். இன்னைக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். கம்ப்ளைண்ட் பண்ண ஒவ்வொருத்தர் வீட்லையும் அடி விழுது. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் சொல்லுவேன், ஒவ்வொன்றையும் உங்களால் சொல்லுங்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சம்பவித்தேன். இன்னைக்கு அவங்கள பாதி பேர் ஆண்டவருடைய ஆலயத்தில் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லை. மிச்சம் இருக்கிறவங்க அடி வாங்கிட்டு ஓடிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அடி வாங்கிட்டு உள்ள உட்காந்துருக்குறாங்க. இன்னும் அந்த அடி இருந்து அவங்களால எழுந்திருக்க முடியல. கர்த்தருடைய கை அவங்களுக்கு விரோதமாய் பாரமாக இருந்தது. ஏன்னு கேட்டா, கர்த்தருடைய ஊழியருக்கு விரோதமாய் கை ஓங்குறது, விரோதமாய் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் நம்ம எந்த கிரியை செய்யக்கூடாது. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள் ஊழியத்துக்கு, தாராளமா அனுப்புங்க. உங்களுடைய பிள்ளைகள் எங்களை போல அவர்களும் சபையில கூட்டங்களை நடத்துவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ஊழியங்களை செய்வார்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். அது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமா இருக்கும். ஆண்டவர் ஆப்ஷன் திறந்துட்டு இருக்கிறார். யார் வேண்டும் என்றாலும் வரலாம். ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமைதான் அந்த பிரதிஷ்டைக்கு தேவை. அதுக்காக கர்த்தர் எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த பாஷைக்காரனா இருக்கட்டும், எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், அழகு உள்ளவனா இருந்தாலும் சரி, அழகு இல்லாதவனா இருந்தாலும் சரி, உயரமா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பாருங்க, நம்ம ஊழியக்காரர்களை பார்க்கலாம். பார்க்குறீங்களா? எப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு, எல்லாரும் இருப்பாங்க. ஆண்டவர் ஆப்ஷன் என்ன செஞ்சிட்டார்? திறந்து வச்சுட்டார். ஆண்டவர் கொண்டு வருகிறார். இங்க வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சில இடங்கள்ல நீங்க நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜாதிக்கு உட்பட்டவங்க தான் இருப்பாங்க, அவங்க பாஷைக்கு உட்பட்டவங்க தான் இருப்பாங்க. அது மெல்கிசேதேக்கின் முறைமை அல்ல. மெல்கிசேதேக்கின் முறைமை என்று சொல்வது இந்த பிரதிஷ்டைக்குள்ள யார் வேணும் என்றாலும் வரலாம். பழைய பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. லேவியர்கள் தான் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். மற்றவங்க யாரும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சுட்டான்னா அவனுக்கு மரணம் உண்டா. ஆனால் புதிய பாட்டு காலத்தில் கர்த்தர் அதையெல்லாம் திறந்து வச்சிருக்கிறார். அதுபடினால் நாம் ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அதுக்காக என்ன செய்ய வேண்டும்?
அப்படி செய்யும்போது நிச்சயமாய் நம் ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசவே மாட்டோம். நம்ம அழுது மனம் திரும்ப வேண்டாம். அப்படி நீங்க கையை ஓங்கி இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசவே மாட்டார். ஆண்டவரிடத்தில் அழுது நீங்க மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. கர்த்தருடைய தயவு மனம் திரும்பும்படியாய் மீதியாய் வைத்திருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசியில கர்த்தர் நம்மை மீதியாய் வைத்திருக்கிறார். அவருடைய தயவு நாம் மனம் திரும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் சாவுக்கு ஏதுவானவர்களாகி நம்மை, நொண்டியானவர்களாகி நம்மை மீதியாக அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த சவுலுடைய ஜீவிதத்தில் வந்ததான தவறு என்ன? அவன் நன்மை செய்ததான தாவீதுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான்? தீமையை செய்கிறான். தாவீது நன்மை செய்கிறான், ஆனால் இவன் என்ன செய்தான்? தீமையை செய்கிறான். தாவீது இவனுக்கு விரோதமாய் பொல்லாத ஆவி கிரியை செய்யும் பொழுது கையில சுரமண்டலத்தை என்ன செய்யறான்? வாசிச்சு அந்த சுரமண்டலத்தின் மூலமாய் அவனுக்குள்ள போராடுகிற அந்த பொல்லாத ஆவியிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக இவன் கையில சுரமண்டலத்தில் வச்சிருக்கிறான். ஆனா சவுல் கையில என்ன வச்சிருக்கிறான்? ஈட்டியை வச்சு இவனை குத்தி கொள்ளலாம் பிளான் பண்றான். பாருங்க வித்தியாசம். நன்மைக்கு என்ன செய்கிறான்? அவன் தீமையை செய்கிறான். நன்மை செய்கிறான், ராஜாவை விடுவிக்க வேண்டும். இப்போ கோலியாத் வந்து நிற்கிறான். ராஜாவும் அவனுடைய சேனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயந்து போய் ஒளித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து என்ன செய்யறான்? போய் அந்த கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான். ஆனால் சவுலோ தாவீதை எப்படியாவது தந்திரமா என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும். அதனால நானு என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன், நீ போய் என்ன செய்? பெலிஸ்தர்களை இத்தனை பேர் நீ என்ன செய்? கொண்டுட்டு வா. இத்தனை பேரை கொண்டுட்டு வந்தா நான் என் மகளை என்ன செய்யறேன்? அவனுடைய இருதயத்துல தந்திரம் இருந்தது. என்னது? இப்படி சொல்லி தாவீது போவான், பெலிஸ்தர்களை இவனை என்ன செஞ்சிருவாங்க? கொண்டுடுவாங்க. அதோட யாருடைய வேலை முடிஞ்சிடும்? தாவீதுடைய கதை முடிஞ்சிடும். இப்படித்தான் அவனுடைய இருதயத்துல தந்திரம். பாருங்கள், தாவீது நன்மை செய்கிறான், ஆனால் இவன் தீமை செய்யும்படியாக கிரியை செய்கிறான். பாருங்கள், நன்மைக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டு வாசப்படியில என்ன படுத்து கிடக்கும்? பாவம் படுத்து கிடக்கும், தீமை படுத்து கிடக்கும், பிசாசு படுத்து கிடப்பான். அவன் ஒரு துரோகம். அது ஒரு துரோகம். நன்மை செய்கிறவங்க, நன்மைக்காக நமக்காக கிரியை செய்கிறவர்களுக்கு நீ துரோகம் செய்தால், தீமை செய்தால் அதுக்கு பேரு துரோகம். இந்த துரோகம் உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததியை அது என்ன செய்யும்? சாவுக்கு ஏதுவானவர்களாய் மாற்றும். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க சொத்தோ வேற ஏதோ ஆசீர்வாதமோ சேர்த்து வைக்காட்டாலும் பரவாயில்ல, எதை சேர்த்து வைக்காதீங்க? பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க. சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. சில குடும்பங்கள்ல சாபம் போறதில்லை. காரணம் என்ன? தாய் தகப்பன்மார்கள் செய்கிற அக்கிரமம். தாய் தகப்பன்மார்கள் அக்கிரமம் செஞ்சு, மற்றவங்களை அநியாயம் செய்து, நன்மைக்கு தீமை செஞ்சு ஒரு வீடு கட்டி என்ன செஞ்சிடறாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க செத்து போயிடுறாங்க. இந்த வாசம் பண்றது யாரு? பிள்ளைகள். அப்ப அந்த வீட்டுல தோஷம் போகுமா? அக்கிரமம் செய்து, அநீதி செய்து, லஞ்சம் வாங்கி, ஏமாத்தி வீடு கட்டுறோம், நிலம் வாங்குறோம், பிள்ளைகளுக்கு பேங்க்ல சொத்து சேர்த்து வைக்கிறோம். அது ஆசீர்வாதமா இருக்குமா? ஒரு நாள் ஆசீர்வாதமா இருக்காது. அது சாபம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது சாபம், உங்களுக்கு அது ஒரு சாபம். அது உங்களுக்கு ஒரு தீமையாய் மாறும். அதனாலதான் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. நன்மைக்கு நாம் தீமை செய்யவே கூடாது. ஒண்ணுமே இல்லைனாலும் போறோம், இது பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாருன்னா நான் அதுல 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மிச்சம் என் பிள்ளைங்களுக்காக ஒரு 2000 1000 நான் என்ன செய்யறேன்? சேர்த்து வைக்கிறேன். இல்லாட்டா அதுவும் வேண்டாம். உண்ணவும் உடுக்கவும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. நீங்க பிள்ளைகளுக்கு இப்படி சொத்து சேர்த்து வைக்க உங்க பிள்ளைகள் துன்மார்க்கமாய் மாறி போவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் பாவத்தில் சிக்கிக் கொள்ளுவாங்க. பிள்ளைகளுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியாது. அதனாலதான் நீங்க பாவம் செஞ்சு வீடு கட்ட வேண்டாம், பாவம் செஞ்சு சொத்து சேர்க்க வேண்டாம், பாவம் செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை தீமையை நீங்க வருவிக்க வேண்டாம். உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளையும் அது என்ன செய்யும்? நொண்டியா மாற்றும்.
அது உங்கள் பிள்ளைகளையும் கூட அந்த சாபம் தொடரும். அதுதான் சவுலுடைய குடும்பத்தில் சம்பவித்தது. சவுல் செய்த காரியம் பாருங்கள். அந்த ஈட்டி எப்போ தாவீது கிடைப்பான், ஈட்டியை வச்சு வீசலாம். ஆண்டவர் பாருங்கள், அந்த ஈட்டியை கூட யார்கிட்ட கையில கொடுத்துட்டாரு? யார்கிட்ட கையில? தாவீது கையில கொடுத்துட்டாரு. இவன் ஈட்டி எடுத்துட்டு குத்துறதுக்காக தாவீது தேடிட்டு வர்றான். தூங்கும் பொழுது இப்ப அந்த ஈட்டி யார்கிட்ட வந்துருச்சு? தாவீது கிட்ட வந்துருச்சு. பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், எஜமானனே ஒரே குத்தா இவன் என்ன செஞ்சிடலாம், குத்திடலாம். ஆனா தாவீது செஞ்சானா? இல்ல. ஈட்டி இப்போ தாவீதுடைய கையில. பாருங்க, ஈட்டியும் செங்கோல் அவனுடைய செம்பும் யார் கையில போயிடுச்சு? தாவீதுடைய கையில போயிடுது. வாசிங்கள் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். தலைமாட்டிலிருந்து ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். பாருங்க, தாவீது சவுலுடைய கையில் இருந்த ஈட்டியும் அவருடைய செம்பையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்தார்கள்? அவர்கள் போய்விட்டார்கள். பாருங்க, இதுதான் ஆண்டவர் நம்ம எந்த ஆயுதத்தை எடுக்கிறோமோ அந்த ஆயுதத்தை யார் கையில கொடுத்துருவார்? யார் கையில? நம்ம யாருக்கு விரோதமா பிரயோஜனப்படுத்துறோமோ அவங்க கையில ஒப்பு கொடுத்துருவார். அவங்க கையில ஒப்பு கொடுத்துருவார். எனக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரியை தெரியும். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு மனுஷன், நல்ல பயபக்தி உள்ளவர். அவர் பக்தியா இருந்ததுனால அவரோட கூட இருந்தவங்க எல்லாம் அவருக்கு விரோதமா, அவருக்கு சீனியரா இருக்கிறாங்க பாருங்க, அவருக்கு விரோதமா என்ன செஞ்சுட்டாங்க? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இவருக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பார், இவர் என்ன செஞ்சுட்டோம், நாங்கெல்லாம் இவரை மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் போச்சு, கொஞ்சம் வருஷம் போச்சு. அவர் வேற எங்கேயும் போய் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்ச கூட இந்த அதிகாரி என்ன ஆயிட்டாரு? இவங்க நம்பி இருந்தாங்க பாருங்க, இந்த அதிகாரி இறந்து போயிட்டார். இறந்து போய் ஒரு 4-5 வருஷம் கழிஞ்சிட்டு யார் திரும்பி வந்தா? அதிகாரியா? இப்போ அந்த இறந்து போன அதிகாரியுடைய உயர் அதிகாரியா இப்ப யார் வந்துட்டா? இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி மாத்தினாங்க பாருங்க, அவரே வந்துட்டாங்க. இப்ப யாரு கீழே வேலை செய்யணும்? யாரு? இவங்க தான் வேலை செய்யணும். பாருங்க, இவங்களால இருக்க முடியல. எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க எஸ்கேப் ஆகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. ஏன்னா மாட்டணும், யார் கையில மாட்டணும்? அவர் செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி உயர் அதிகாரிகிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தது யாரு? இவங்க தான். இப்ப இவங்களுக்கு எல்லாம் உயர் அதிகாரியா யார் வந்துட்டா? பாருங்க, கர்த்தர் அந்த ஆயுதத்தை யார் கையில கொடுத்துட்டாரு? நம்ம எந்த ஆயுதத்தை மற்றவங்களுக்கு விரோதமா எடுக்கிறோமோ அந்த ஆயுதத்தை கர்த்தர் அவங்க கையில கொடுத்துருவார். இந்த அதிகாரியை வச்சுதான் இவருக்கு என்ன செஞ்சாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ அந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்துட்டார்? ஆண்டவர் அவர் கையில கொடுத்துட்டார். இப்போ இவங்களுக்குள்ள நிற்க முடியல, ஓடிடலாம். இந்த இடத்துல இருந்து எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனா பாருங்கள், அவர் அவங்க லிஸ்ட்லாம் எடுத்து வச்சு பக்கத்துல ஒரு சிலுவை போட்டார் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களை எல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன்? மன்னித்து விட்டேன், அவர்கள் எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். பாருங்கள், அதனால தான் அவர் இன்னைக்கும் உயர் அதிகாரியாய் இருக்கிறார். பாருங்கள், அப்போ நம்முடைய ஜீவிதத்துல நாம் எந்த ஆயுதத்தை எடுக்கிறோமோ, நன்மை செய்யறவங்களுக்கு விரோதமாய் தீமை செய்யும்படிக்கு எந்த ஆயுதம் எடுக்கிறோமோ அந்த ஆயுதம் நமக்கு ஒரு நாள் என்ன செய்யும்? அந்த ஆயுதம் யார் கையில போயிடும்? இந்த ஈட்டி இப்ப யார் கையில வந்துருச்சு? தாவீது கையில. இப்போவாது அவன் மனம் திருமணம் இல்லை, இனியாவது தாவீதை தேடுறது விடணும் இல்லை, அப்பவும் விடல. கடைசியில பாருங்கள், அந்த ஈட்டியை குத்திட்டு அதுல மேல விழுந்து என்ன செஞ்சான்? செத்து போனான். அந்த ஈட்டியினாலேயே அவன் மரித்து போக வேண்டிய நிலவரம் உண்டாயிற்று. நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்தால் நாம் சாவுக்கு ஏதுவானவர்களாய் மாறுவோம். நன்மைக்கு நாம் தீமை செய்தால் நம்ம மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமே பாதிக்கப்படக்கூடிய நிலவரத்தில் வரும். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த சவுலுடைய குடும்பம் சாவுக்கு ஏதுவாய் மாறி போனதற்கு காரணம், அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போகிறான். ஆண்டவர் பேசுறதில்லை. பரவாயில்ல, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் பேசுகிற வரைக்கும் நான் என்னை தாழ்த்தி சுத்திகரித்து உன்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் முகம் குப்புற விழுந்து கடந்திருந்தா நிச்சயமா கர்த்தர் அவன் என்ன செய்திருப்பார்? தூக்கி எடுத்திருப்பார். ஆனா அவனுக்கு அந்த இருதயம் வரல. ஏன்? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இல்லை.
பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இல்ல, ஊழியர்களோடு உள்ள ஐக்கியம் இல்ல, தேவனோடு உள்ளதான ஐக்கியம் இல்ல. இப்போ எங்க போனாலும் கதவு அடைஞ்சு போச்சு, வாசல் அடைக்கப்பட்டு போயிடுச்சு. பாருங்கள், அப்படித்தான் சாமுவேலோடு அவன் சாமுவேல் சாகிற வரைக்கும் சத்த பிற்பாடுதான் யார் போய் பார்த்தான்? சாமுவேலை போய் அவன் பார்த்தான். அப்படித்தான் நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஊழியர்களோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்கள். சவுல் மரணமடைந்த நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. அவனை கண்டு பேசவில்லை. பாத்தீங்களா? பேசல. சாமுவேல் கடிந்து கொண்டான், சிக்ஷித்தான், நீ செய்யறது தப்புன்னு சொன்னான். உடனே அதோட ஸ்டாப். யாரோட பேசுறது? பிரதரோட பேசுறது என்ன செஞ்சிடணும்? ஸ்டாப். சிஸ்டரோட பேசுறது என்ன செஞ்சிடணும்? ஸ்டாப். மரணம் அடைகிற வரைக்கும் என்ன செய்யல? பேசவே. ஊழியர்களோட ஐக்கியமே இல்லை, பரிசுத்தவான்களோட ஐக்கியமே இல்லை, நடத்திப்புக்காரனுடைய ஐக்கியமே இல்லை. பரிதாபமான நிலவரத்துக்குள்ள நீ போய் கொண்டிருக்கிறாய். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். பரிதாபமான நிலவரத்துக்குள்ள கடந்து போக வேண்டும், போய் கொண்டிருக்கிறோம், உணரணும். இப்போ ஊழியர்களோட ஐக்கியம் இல்ல, தேவனோட ஐக்கியம் இல்ல. கடைசியில இப்போ மரண பயம் வருது. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அழுகுறான், கெஞ்சுறான், ஒண்ணுமே பதில் கிடைக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஒண்ணுமே பதில் இல்லை. இப்ப எங்க போயிட்டான்? அஞ்சனம் பார்க்கலாம். அவனுடைய நிலவரம் பாருங்கள், எவ்வளவு எவ்வளவு துக்ககரமா மாறிடுச்சு. சிலர் அப்படித்தான் செய்யறாங்க. கொஞ்ச நேரம் ஜெபிச்சு பார்க்கறாங்க, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா, எனக்கு எப்படியாவது உதவி செய்யும், மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தணும், சுத்திகரிக்கணும், அதெல்லாம் கிடையாது. உடனே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உடனே தன்னுடைய ஜீவிதத்தை குறித்ததான உணர்வு கிடையாது, மெய்யான மனஸ்தாபம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? தாழ்த்துறதுக்கு விருப்பம் இல்லை. உடனே போய் உடனே மந்திரவாதியை பார்க்கணும், உடனே குறி சொல்றவங்களை பார்க்கணும், உடனே டாக்டரை பார்க்கணும், இல்லாவிட்ட வேற யாரையாவது போய் பார்க்க வேண்டும். இதெல்லாம் என்னது? தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறபடியினால் நாம் செய்கிற காரியங்கள். அதனால தான் தாவீதுடைய சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம், அவன் அஞ்சனம் பார்க்கிற தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனது நிமித்தம் கர்த்தர் அவனை கொன்று அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படி சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தை நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் செத்து போனான். அடுத்து அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். பாருங்கள், அவன் செத்து போனான், அவனை தேவன் கொன்றார்னு சொல்லி அவனை கொன்று ஆண்டவர் தான் கொண்டார். ஏன்னா அவன் என்ன செய்தான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை அவன் தேடி போகிறான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் செய்யறாங்க. குறி சொல்றவங்களை கேட்டுட்டு போறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறதுக்கு இடம் கொடுக்கல. அதனால தான் பாருங்கள், தாவீதுடைய குடும்பம் சாவுக்கு ஏதுவான குடும்பமாய் மாறிவிட்டது. அதைத்தான் யோனத்தான் அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, எஜமானனே, நாங்கள் ராஜாவாகிய ஆண்டவருக்கு முன்பாக சாவுக்கு ஏதுவானவர்கள், நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் அழுது புலம்புகிறான். அப்பொழுது அந்த மேவிபோசேத்தை பார்த்து ராஜா என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேவிபோசேத்தே, நீ பயப்படாதே. வாசி. சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் வாசி. 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப நான் தருவேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். நீ என்னுடைய பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், ராஜா சொல்கிறார், நீ பயப்படாதே. பாருங்கள், நான் உனக்கு திரும்ப தருவேன். என்ன செய்வேன்? திரும்ப தருவேன். நித்தம் என்னுடைய பந்தியில் நீ என்ன செய்வாய்? அப்பம் புசிப்பாய். பாருங்கள்,
தாவீது அவனை ஆறுதல் படுத்துகிறான், தைரியப்படுத்துகிறான். இன்றைக்கும் கூட இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். மூவிபேசத்தை போல நொண்டியானவர்களாய், சாவுக்கு ஏதுவானவர்களாய் ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கலாம். நொண்டியானவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக, நீதியான ஜனமாய், பலத்த சாதியாய் மாற்றும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் அதற்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? யோனத்தானை போல தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பலகீனன், எனக்குள்ள சாவுக்கு ஏதுவான அநேக காரியங்கள் இருக்கிறது, எனக்குள்ள கீழ்ப்படியாமை இருந்தது, எனக்குள்ள துணிவு இருந்தது, ஆண்டவரே நான் நன்மைக்கு தீமை செய்யக்கூடியவனாய் இருந்தேன், கர்த்தருடைய ஊழியர்களுக்கு உரதமாய் என்னுடைய கரங்களை நான் ஓங்கினேன், ஆண்டவரே நான் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை பார்க்கிறது போல ஆண்டவரே தேவனுடைய வசனத்தை நான் புறக்கணித்து மற்றவர்களுடைய ஆலோசனைக்கு நான் இடம் கொடுத்தேன், ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும். இந்த வருடத்தின் கடைசியில நான் மரித்து போக வேண்டியதுதான், நான் சாவுக்கு ஏதுவானவன் தான். ஆனாலும் நீர் உம்முடைய தயவினால் என்னை மீதியாய் வைத்திருக்கிறீர். உம்முடைய தயவு என்னை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு நான் எண்ணவேணும் பாத்திரன் அல்ல என்று எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறாய் என்று சொன்னால் அதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய தயவுதான் உன்னை கொண்டு வந்திருக்கிறது. நீ உன்னுடைய பலவீனங்களை குறித்து நீ பரிதபிக்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பலவீனங்களில் அவர் உனக்கு உதவி செய்யும்படியாய், உன்னை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். உன்னுடைய அக்கிரமங்கள் எதுவாய் இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவங்கள் கடும் சிவப்பாய் இருந்தாலும் சரி, அது பஞ்சு போல வெண்மையாய் மாறும். அதை விசுவாசித்தால் ஆண்டவருடைய கரத்தில் உன்னை தாழ்த்தி அந்த மூவிபோசத்தை போல முகங்குப்புற விழுந்து ஆண்டவருடைய கண்ணீர் சமூகத்தில் கண்ணீரினால் நீ புலம்புவாயாக. ஆண்டவரே உம்முடைய தயவினால் நீர் என்னை மீதியாக வைத்திருக்கிறீர். உம்முடைய தயவினால் நீர் என்னை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய தயவினால் நீர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவரே காத்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற நான் எழ வேண்டும், தகுதி உள்ளவன் அல்ல. ஓ ரபக்கத்துடபக்கத்துடபக்கத்துடபக்கத்துடபக்கனபனா ஹalleluya துடபக்கலமனிகஷிடானபக்கத்துடாய் நிக்கடபக்கத்துடபக்கலமனியா. இனி கொஞ்ச நேரம் மாத்திரம் இருக்கிறது. யாரும் கவனமாய் இருக்க கூடாது. முடிந்தால் நீங்கள் முழங்கால் நில்லுங்கள், இல்லாவிட்டால் எழும்பி நின்று கர்த்தரோடு போராடி கொண்டே இருங்கள். ஆண்டவரே நான் நொண்டியானவன், என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எந்த மேன்மையும் இல்லை கர்த்தாவே. நான் குறைவுடையவனாய் காணப்படுகிறேன், நான் பலவீனனாய் காணப்படுகிறேன். தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து கொண்டே கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஓ யோனத்தானின் நிமித்தம் என்னிடத்தில் தயவை பெற்றுக் கொள்ளும்படிக்கு மீதியானவர்கள் உண்டோ, மீதியானவர்கள் உண்டோ? கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய தயவு ஏவிக் கொண்டே இருக்கிறது. நீ ஒப்பு கொடுத்துக் கொண்டே இருப்பாயாக. மூவிபோசத்தே என்னுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு திரும்ப தருவேன். சாவுக்கேதுவான காரியங்கள், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நொண்டியாய் உன்னை மாற்றக்கூடிய பல காரியங்கள், தேவன் உன்னை புறக்கணித்து தள்ளக்கூடிய பல காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது உண்மைதான். நீ கீழ்ப்படியாமல் போனது உண்மைதான். அதன் நிமித்தமாய் நீ உன்னுடைய பலத்தை இழந்து போனாய், உன்னுடைய ஆளுகை இழந்து போனாய், உன்னுடைய ராஜரீகத்தை இழந்து போனாய். நீ எல்லா இடத்திலும் நீ வெட்கப்பட்டு போனாய். காரணம், நீ கர்த்தர் கொடுத்ததான அந்த அபிஷேக தைலம் என்கிற கிரீடத்தை நீ இழந்து போனாய். உன்னை கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் இது உன்னுடைய வாழ்க்கையில சம்பவித்தது. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கூட ஆண்டவருடைய தயவு இன்றைக்கு மீண்டுமாய் உன்னை தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது. கர்த்தருடைய தயவுதான் உன்னை பாதுகாத்திருக்கிறது. சத்துருவானவன் உன்னுடைய ஜீவிதத்தின் அபிஷேகத்தை இழந்தது நிமித்தமாய் உனக்கு விரோதமாய் போராடினான், உன்னை தாக்கினான். ஆனாலும் கர்த்தர் ஆனாலும் சத்துரு உனக்கு விரோதமாய் எழும்பின வேளையில் நீ தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தி நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் சத்துருவானவன்
அவன் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்தான், உன்னை கொல்லும்படியாக அவன் கிரியை செய்தான், உன்னை தாக்கினான். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் உன்னை பாதுகாத்திருக்கிறது, அவருடைய தயவு உன்னை பாதுகாத்திருக்கிறது, உன்னை தப்ப வைத்திருக்கிறது. நீ அதை மறந்து போக வேண்டாம். அந்த தயவு இன்றைக்கு மீண்டுமாய் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறது. அந்த அபிஷேக தைலமாகிய அந்த கிரீடத்தை தன்னுடைய நீ துணிகரமாய் செய்தாய், துணிகரமாய் செய்தாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடப்பட்டார். நீ உனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார், சத்தியத்தை அறிகிற அறிவு உனக்கு உண்டாயிருந்தது. ஆனாலும் கூட ஆவியானுடைய எச்சரிப்பை நீ கடந்து நீ துணிகரமாய் செய்தாயே. அதன் நிமித்தமாகத்தான் நீ இப்பொழுது நொண்டியாய் மாறிப்போனாய். சாவுக்கு ஏதுவான காரியங்கள் உனக்கு உரதமாய் கிரியை செய்தது, சத்துருவானவன் உனக்கு உரதமாய் கிரியை செய்தான். ஆனாலும் கர்த்தருடைய தயவு உன்னை மீதியாய் வைத்தது, உன்னை தப்ப வைத்தது கர்த்தருடைய தயவு. உன்னுடைய துணிவின் நிமித்தம் நீ அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், நீ தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய தயவு உன்னை மீதியாய் வைத்திருக்கிறது.